ஜீசஸ் எவ்வளவு பிடிக்குமா? ஆனா கிறிஸ்டியனை பத்தி போர்ஸ் பண்ணல, திணிக்கல, நடந்த அற்புதத்தை மட்டும் சொல்றாரு. இன்னைக்கு நான் என்ன பேச போறேன்னா, எனக்கு எந்த கடவுள் பிடிக்கும், அவர் எதுக்காக பிடிக்கும், அவர் என் வாழ்க்கையில அவர் என்னென்ன மிராக்கிள் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு சின்ன சின்ன டெஸ்ட் பண்ணி சொல்ல போறேன். ஆக்சுவலா நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே என்னோட ரிலிஜன் ஹிந்து தான். பைபிள் படி உனக்கான பதில் பைபிள்ல இருக்கு. நாங்க ஹிந்து தான் நான் ஹிந்து தான் பிறந்தேன். தயவு செஞ்சு ஜீசஸ் பிடிச்சுக்கோங்க. மதம் பரப்புற அந்த மாதிரி விஷயமே கிடையாது. தெரியாத விஷயத்த தெரியப்படுத்துற டாக்கிங் டாங்கி என்ற சமூக ஊடக பக்கத்தில் வெளியான ஒரு காணொளி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டுள்ளது. ஆக்டர் ஸ்ரீ என்பவர் வெளியிட்ட இந்த காணொளி தற்போது பேச்சு பொருளாக மாறியுள்ளது. இந்த காணொளியில் ஏராளமான தொலைக்காட்சி நடிகர் நடிகைகள் தங்கள் வாழ்க்கையில் இயேசு எப்படிப்பட்டவராக இருந்தார் என்பதை மனம் திறந்து பேசியுள்ளனர். தம்மிடத்தில் வருவோர் யாராயிருப்பினும் அவர்களை புறம்பே தள்ளாமல் மனதார ஏற்றுக்கொள்ளும் இயேசு கிறிஸ்து இவர்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்பதை அவர்கள் வாயார கேளுங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. எல்லா தொழிலையும் நல்லவங்க இருப்பாங்க, கெட்டவங்க இருப்பாங்க. ஆனா எல்லாருமே கெட்டவங்க கிடையாது. எல்லா இடத்துலயும் நல்லவங்களும் இருப்பாங்க. அதே மாதிரிதான் டிவி ஷூட்டிங் ஸ்பாட்லயும். உதாரணத்துக்கு என் கூட ஒரு தம்பி என் கூட நடிச்சிட்டு இருக்கிறாரு. ஓகேவா? எனக்கும் அவருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்கு. என்ன தெரியுமா? ஒரே சீரியல் நடிக்கிறோம் இல்ல, எங்க 2 பேருக்கும் ஒரே ஹீரோ. அவர் பேர் ஜீசஸ், இவர் பேர் சந்தோஷ். ஓகேவா? அவரும் என்ன மாதிரியே கர்த்தர் தெரியாத ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர் தான். முதலா இதே ரூம்ல தான் அவரை சந்திச்சேன். அவர் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ள வந்தோடனே என்கிட்ட சொன்ன முதல் வார்த்தை பிரேஸ் தி லார்ட். ஆனா நானும் உங்களை மாதிரி ஜீசஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் கர்த்தருக்குள்ள வந்துட்டு இருக்கிறோம். ஓகேவா? ஸோ நீங்க குத்துமதிப்பா வெளியே இருந்து பார்த்து எதுவுமே பேசிடாதீங்க. இப்போ அவர் பைபிள் தான் படிச்சுட்டு இருக்காரு. இது எப்போதுமே நான் சந்தோஷத்துக்கு ஒரு பழக்கம் பார்ப்பேன். காலையில் நான் பைபிள் படிப்போம், சேலத்துக்கு பைபிள் படிப்பேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நெவர் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். ஓகேவா? சந்தோஷ், உங்களுக்கு ஜீசஸ் எவ்வளவு பிடிக்கும்? எனக்கு ஜீசஸ் எவ்வளவு பிடிக்குமா? ஆனா இப்ப நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணமே அவர் தானே. நீங்க எல்லாம் உங்க கூட எல்லாம் ஆக்ட் பண்ணி, அதுவும் இந்த சன் டிவில எல்லாம் சான்ஸ் கிடைக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் தான். என் அம்மாவோ அப்பாவோ யாரும் போஸ்ட் பண்ணியோ யார்கிட்ட பேசியோ ரெக்கமெண்ட் பண்ணிலாம் இல்ல. மேல ஒருத்தர் பெரியவர் இருக்காரு, அவருக்கு தெரியும்ல எதாவது எப்பப்ப கொடுக்கும் அப்படின்ட்டு. லைஃப்ல அந்த இந்த விஷயம் மட்டும் இல்லைங்க, ஒரு விஷயமும் கடவுளா எனக்கு கொடுத்ததுதான். ஜஸ்ட் ஒரு ஃபெய்த், அந்த வார்த்தையை மட்டும் நம்ம டைட்டா பிடிச்சி மூவ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டான டைம்ல அவர் எல்லாமே செய்வார். மனிதர்களை நம்பி வீண் போர் லைக் அவங்க நம்பணும்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு தரேன் நாளைக்கு தரேன் ஏமாத்திட்டே இருப்பாங்க. துக்கநாத்தல்ல இருக்கும் போது கூட எதுக்கு அழுகிற என்னன்றது மட்டும் தான் கேட்பாங்க தவிர அவங்களால அவங்களுக்கு பெயினை ஃபீல் பண்ண முடியாது. ஸோ கடவுள்கிட்ட போய் நீங்க அழுகிற ஒரு கண்ணீருக்குமே அவ்வளோ வேல்யூ இருக்கு. அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒரு என்ன தேவை எப்ப தரணும்ன்றது கரெக்டா தருவாரு. ஸோ இந்த சீரியல்ல ஃபர்ஸ்ட் ஃபெல்ட் ஆன ஒரு விஷயம் கடவுளோட மனிதர் இங்க ஒருத்தர் இருக்கிறாரு. ஓகே, என்னை விட அவர் ரொம்ப சீனியர் பிளஸ் ஸ்பிரிச்சுவலா ரொம்ப சீனியர். அப்ப கடவுள்கிட்ட சொன்னப்பா நன்றி ஆண்டவர், நான் போற இடத்துல எனக்கு சப்போர்ட்டிவா ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ அண்ணன் பண்றதெல்லாம் பார்த்துட்டே இருப்பான். அண்ணன் அந்த மாதிரி தான் எப்பவுமே பைபிள் வேர்ட்ஸ் கேட்டுட்டே இருப்பாரு. பைபிள் படிச்சுட்டு ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டாகிராம்லயோ இல்லை போன்ல ஏதாவது பைபிள் ஒரு வசனம் ஏதாவது கேட்டுட்டே இருப்பாரு. இப்ப நான் அவரை மாதிரி இருக்கேன், ரொம்ப ட்ரை பண்ணி அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி இருக்கணும் உங்களை மாதிரி அப்படின்ட்டு. அதுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ அண்ணனும் முடிஞ்ச அளவுக்கு கிறிஸ்டியனை பத்தி போர்ஸ் பண்ணல, திணிக்கல, நடந்த அற்புதத்தை மட்டும் சொல்றாரு. அதுதான் நானும் பண்றேன். ஸோ நாங்க என்ன சொல்ல வரோம்னா, திணிக்கல, லைஃப்ல இந்த மாதிரி ஒரு நடந்திருக்கு, ஜஸ்ட் கிவ் அ ட்ரை. உங்களோட கஷ்டப்ப ஒரு வாட்டி சின்னதா குட்டியா நினைச்சு பாருங்களேன், உங்களுக்கு அது ஃபீல் ஆகும். அப்போ நீங்க ஓகே நம்மனா ஓகே, அது வரைக்கும் நான் போஸ்ட் பண்ணணும் கடவுள் கிட்ட வாங்க அப்பெல்லாம் இல்ல. இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு, ஜஸ்ட் ஒரு ட்ரை. உங்க துர்க்கநாத்துல ஒரே ஒரு சின்ன ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறமா நீங்களே எங்களை மாதிரி பேச ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. தேங்க்யூ. ஹாய் மக்களே, நான் தான் உங்க சாந்தினி பிரகாஷ் பேசுறேன். இன்னைக்கு நான் என்ன பேச போறேன்னா, எனக்கு எந்த கடவுள் பிடிக்கும், அவர் எதுக்காக பிடிக்கும், அவர் என் வாழ்க்கையில அவர் என்னென்ன மிராக்கிள் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு சின்ன சின்ன டெஸ்ட் பண்ணி சொல்ல போறேன். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சேவியர், என்னோட ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ அவரை பற்றி சொல்லணும்னா, ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் என் லைஃப் பற்றி உங்களுக்கு சொல்லணும். சின்ன வயசுல இருந்தே எங்கள் அம்மா அப்பா லவ் மேரேஜ். ஸோ அவங்களுக்குள்ள சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால பிரிஞ்சிட்டாங்க. ஸோ ஃப்ரம் த பர்த் நான் எங்கள் அம்மா அப்பா கூட இல்லை. ஸோ எங்கள் அம்மாவோட அம்மா, மீனிங் எங்கள் அம்மம்மா, அவங்க கூட தான் நான் வளர்ந்தேன். ஸோ எங்க அப்பா கொஞ்சம் நல்லா ட்ரிங்க் பண்ணுவாரு. ஸோ ட்ரிங்க் பண்ணி பிரச்சனை பண்ணுவாரு. அதனால வீட்டுல ஒரு பொம்பளை புள்ள சேஃபா இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்டல்ல சேர்த்தாங்க. ஸோ அந்த ஹாஸ்டல்லையே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லயே நான் ஹாஸ்டல் போயிட்டேன்.
ஹாஸ்டல் போனதுலேருந்து ஐ வாஸ் லைக் வெரி ஸ்கேர். அந்த ஹோம் சிக் வரும், எனக்கு ஃபீவர் வரும், அந்த ஒரு ஏக்கம் இருக்கும்ல, ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மா வேணும் அப்பா வேணும்னு அந்த ஏக்கம் இருக்கும்ல, அது இருக்கும். எங்கி நான் ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல தான் படித்தேன், சியாசை டேன்ஸ் கீழ்பாக். அங்கே வந்து வார்டன்லாம் வந்து எனக்கு ப்ரேயர் பண்ணி இதுதான் உண்மையான கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பைபிள் வந்து கிஃப்ட் பண்ணாங்க. அந்த பைபிள் வசனம் ஓப்பன் பண்ணி படிக்கும் போதெல்லாம் வந்து எனக்குள்ளேயே வந்து ஒரு அழுதுகிட்டே ஜெபம் பண்ணும்போது நம்மளுக்குள்ளேயே ஒரு பிரசன்ஸ் ஒன்று வரும், புல்லரிக்கும், ஹோலி ஸ்பிரிட் வரும். அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் ப்ரேயர் பண்ணும்போதெல்லாம். அப்போ எனக்கு கூட என் தங்கச்சி ஒருத்தவங்க இருந்தாங்க, அவளும் வந்து எல்கேஜி ப்ரீ ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தா. அவளும் வந்து எங்கேயோ ஆந்திரால படிச்சுட்டு இருந்தா, நான் இங்க இருப்பேன். ஸோ மழைலாம் பெய்யும் போது இடியெல்லாம் இடிக்கும்ல, அப்பெல்லாம் நானும் ரொம்ப பயப்படுவேன். அது நானே பயப்படுறேனே, அந்த குழந்தை அது பயப்படுமேன்னு சொல்லிட்டு கடவுளே என் தங்கச்சியை வந்து காப்பாத்துங்க, என் தங்கச்சிக்கு வந்து பயம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுவேன். அப்புறம் உடனே ஒரு வேர்ஸ் வரும், எல்லாம் உடனே யாருன்னா சொல்லுவாங்க, நீ வந்து ப்ரேயர் பண்றது சேஃபா இருக்கா, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிஞ்சிருச்சு. ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாத்தான் எப்படி எந்த மூலியமா வருவானா, காதல் மூலியமா வருவான் சாத்தான். அந்த மாதிரி என் வாழ்க்கையில ஒரு சாத்தான் ஒரு விளையாட்டு விளையாடிச்சு. எந்த இடத்துல வந்து கடவுள் பக்தி அதிகமா இருக்கும் அந்த இடத்துலதான் வந்து அந்த மனுஷன் தான் சாத்தான் வந்து டெம்ப் பண்ணுவான் கிட்ட வந்து இது வந்து இது தப்பு பண்ணு, இட்ஸ் ஓகே, கடவுள் ஒண்ணு மன்னிச்சிருவாரு, இதெல்லாம் ஒரு சப்ப மேட்ரு, பண்ணுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் என் வாழ்க்கையில வந்தான். when I was in 9th standardல ஒருத்தன் வந்தான். வந்து வாழ்க்கையே தலைகீழியா மாறிச்சு. அப்போ வந்து நிறைய சூசைட் அட்டம் பண்ணிருக்கேன். நிறைய வீட்டுல வந்து யாரும் இல்லாத நேரத்துல வந்து என்னோட திங்ஸ் எல்லாம், போன், மொபைல் போன், கேஷ் எல்லாத்தையும் சுட்டுட்டு போயிட்டு திருட்டிட்டு எனக்கு வந்து பிளாக்மெயில், என் கூட நீ இல்லைன்னா உங்க வீட்டுல நான் வந்து போட்டு கொடுத்துருவேன், இல்லைன்னா வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுவேன், பிரச்சனை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய பிளாக்மெயில். சாத்தா வந்து அந்த மூலமா வருவாங்க. பட் அந்த நேரத்துல நான் வந்து எனக்கு தெரிஞ்சது மட்டும் கடவுள் மட்டும் தான் தெரிஞ்சாரு. முட்டி போட்டு ஜெபம் பண்ணி கடவுளே இந்த மாதிரி பண்ணிட்டான், என்ன பண்றதுன்னு தெரியல, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணும்போது கடவுள் ஒண்ணுதான் சொன்னாரு, நீ உண்மையா இருக்கணும், வீட்டுல வந்து உண்மையா சொல்லு, நான் இருக்கேன் உன் கூட, நீ உண்மையா சொல்லு. மனசாட்சி எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. அவங்களா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீயா உண்மையா சொல்லிட்டேன்னா என் வீட்டுல பிரச்சனை இருக்காது, நான் இருக்கேன் உன் கூட, என் மனசு ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கு. சரி ஓகே, இவ்வளவு தைரியம் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுல சொல்லிட்டேன். என்ன எதுவுமே பண்ணல, அடிக்கல, திட்டல. அவங்க போனாங்க, அந்த பையன்கிட்ட பேசினாங்க, அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி பண்ணாதப்பா, நீ படிக்கிற புள்ள, நீ அவளும் படிக்கிற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி அவங்க என்கிட்ட இருந்து திருடின அத்தனை விஷயமும் திருப்பி வாங்க வச்சு வீட்டுக்கு வந்து, பட் ஸ்டில் வீட்டுல அவமானம் இருக்கும்ல ஒரு பொண்ணுக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கதையில எந்த பிரச்சனை எக்ஸ்ட்ரீமா எவ்வளவு பிரச்சனை போனாலும் கடவுளை தேடி போங்க, கடவுள் கண்டிப்பா வந்து அவங்க கைவிட மாட்டாரு. கொலைக்காரனும் ரேப் பண்றவங்க, ஐயோ நம்ம அப்படி பண்ணிட்டோமே நம்மளுக்கு வந்து மன்னிப்பே கிடையாதா அப்படின்னு கிடையாது. கண்டிப்பா எல்லாத்துக்குமே மன்னிப்பு இருக்கு. அதுக்குன்னு கடவுள் என்ன வந்து மன்னிக்கிறாருன்னு சொல்லி திருப்பி தப்பு செய்யணும் நான் இது அப்படிலாம் யோசிக்காதீங்க. கடவுள் கிட்ட போங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் கடவுள். ஏன்னா எனக்கு யாருமே கிடையாது, எல்லாரும் இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, பாட்டி இருக்காங்க, ஃபேமிலி அவ்வளவு பேர் இருந்தாலுமே திரும்பி பார்த்தா எனக்கு யாரும் இல்லை. ஐ எம் a சிங்கிள் பர்சன். இப்ப வரைக்குமே வந்து தனியால நேர்மையா டைமுக்கு போறது, டெடிகேஷனா இருக்கிற ஒரே ரீசன் என்னன்னா கடவுள் மட்டும்தான். எனக்கு எதனா ஒரு பிரச்சனைனா அவரை தான் நான் கூப்பிடுவேன். ஜாலியா பேசுவேன், ஏன் அப்படி பண்றீங்க, எனக்கு இப்படி பிரச்சனை இருக்கு அப்படின்னு ரொம்ப ரொம்ப கேஷுவலா பேசுவேன் அவர்கிட்ட. எங்க அம்மா அப்பா கிட்ட எந்த அளவுக்கு கனெக்ட் இருக்குமோ அதை விட அதிக கனெக்ட் அவர்கிட்ட தான் இருக்கு. எந்த பிரச்சனை A to Z அவர்கிட்ட தான் நான் பேசுவேன். ஸோ மக்களே, நீங்க எல்லாரும் வந்து ஒரு தப்பான ஒரு ஹியூமன் மேட நம்பிட்டு இருக்கீங்க. ஹியூமன் மேட நம்பாதீங்க. நத்திங் இஸ் நிரந்தரம். Only He is true. Only one God, Jesus Christ, my Savior, who saved my life, who has turned my life into a beautiful, beautiful, colorful life. I don't know what else to say, and I praise the Lord for giving me an awesome life.
நிறைய விஷயங்கள் வந்து நம்மள இழந்து போலாம், ஆனா அவர் மட்டும் நம்ம கூட எப்பவுமே இருப்பாரு. ஸோ ஸ்டே ஸ்ட்ராங். யாருக்கா இருந்தாலும் நான் எனக்கு என் வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் வந்து எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நான் ட்ரை பண்றேன் ஆனா என் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை, நான் இப்படிதான் இருக்கேன் ஏன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒண்ணுதான் சொல்லிக்கிறேன், பைபிள் படிங்க. உங்களோட கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே பைபிள்ல பதில் இருக்கு. நிறைய வாட்டி ஏங்கி இருக்கேன், இந்த கேள்விக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு நான் நிறைய வாட்டி உட்காந்து யோசிக்கும் போது எனக்கே அறியாம வந்து தாட்ஸ் வரும், பைபிள் படி உனக்கான பதில் பைபிள்ல இருக்கு அப்படின்னு வந்து நிறைய பேர் எனக்குள்ள தாட் வரும். அப்போ ஓபன் எனக்கு ப்ரேயர் பண்ணி கடவுளே எனக்கு வந்து இந்த மனசுக்குள்ள ஏகப்பட்ட கேள்வி இருக்கு, எனக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு ஓபன் பண்ணா எனக்கு ஏத்த வசனம் வரும். அப்படியே 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 கடவுளுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு அதை நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ டெம்டேஷன்ஸ் நிறைய வரும் கைஸ். டெம்டேஷன்ஸ்ன்றது வந்து சாத்தான் பண்ற வேலை. அந்த டெம்டேஷன்ல விழாதீங்க. இஃப் யூ திங்க் இட் இஸ் ராங் அதை அப்படியே வச்சிருங்க, இல்ல அது பக்கமே போகாதீங்க. கடவுள் எப்பவுமே நம்ம கூட இருப்பாரு. ஸோ ஸ்டே ஸ்ட்ராங். ஆக்சுவலா நான் வந்து பிறந்தது வளர்ந்தது எல்லாமே என்னோட ரிலிஜன் வந்து ஹிந்து தான். ஸோ கடவுளுக்கு வந்து ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன் அந்த மாதிரிலாம் வந்து கடவுளுக்கு கிடையாது. நீ என் பொண்ணா என்னை உண்மையா நேசிக்கிறியா அது மட்டும்தான் அவர் பார்ப்பாரு. நான் கடவுளை தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ கடவுள் வந்து என்னை வந்து சாந்தினியா ஒரு மனுஷனா அவங்களோட பொண்ணா என்னை பாக்குறாரு. ஸோ என்னைக்குமே வந்து எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் நான் அவரை வந்து விட மாட்டேன், இப்படிதான் பிடிச்சிட்டு இருப்பேன். ஸோ praise the Lord. கடவுளே நம்புங்க. The only one God is Almighty Jesus Christ. Amen. ஹாய், நான் தக்ஷானி பேசுகிறேன். நான் இதுக்கு முன்னாடி அண்ணாமலை மூவியில் ரஜினி சார் பொண்ணா நடிச்சிருக்கேன். உங்களுக்குலாம் தெரிஞ்சவர்களாம் தெரியாமல் இருக்கலாம், அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். இப்போ நாங்கள் வானத்தை போல சீரியலில் நான் ஆக்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸ்ரீ சாரும் எங்களோட ஆக்ட் பண்ணிட்டுருக்காரு. படத்தில் நடிச்சு பாட்டியிருக்காங்க. அப்புறம் பொன்னி இருக்கா. பொன்னி கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாந்தினி. எவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க. மனோஜ்குமார் சார் இருக்காரு. அவர் படத்தில் நான் நடிச்சிருக்கேன். அவர் என்னோட டைரக்டர். இப்போ அவரோட பேரும் நான் நடிச்சிட்டு இருக்கேன். ஒரு விஷயம் இப்போ ஸ்ரீசார் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரு கடவுளோட, அதாவது நாங்கள் வந்து ஹிந்து தான். நான் ஹிந்து இதில் தான் பிறந்தேன். ஆனால் சின்ன வயசுல இருந்து ஜீசஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆவலாக இருந்தேன். ஸ்டார்டிங்கில் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் பார்த்தா அவரை ஜஸ்ட் அப்படி பார்த்து விசிட் பண்ணிட்டே போயிட்டு இருப்பேன். எனக்கு பொறாமையாக இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும், ஒரு வீடு காலனி மாதிரி இருக்கும். அங்கே அவரோட இது இருக்கும், ஒரு கோயில் மாதிரி சின்னதாக கட்டி வச்சுருப்பாங்க. அங்கே போயிட்டு நான் முதல்ல சைலண்ட், நான் ரொம்ப யார்கிட்டையும் பேச மாட்டேன். இப்படி எல்லாம் வீடியோவில் நான் பேசுகிறேன்னு தெரிஞ்சாலே என் கூட பிறந்த அக்கா தங்கச்சி எல்லாம் பரவாயில்லையே இது இப்படி பேசுதே அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ அந்த இதில் வந்து டெய்லி போகும்போதுலாம் நான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தால் அங்கே போய் முட்டி போட்டு நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். எப்போ நான் 1வது படிக்கும்போது. ஸோ அதே மாதிரி அது ஒரு காலனி மாதிரி இருக்கும். அங்கே ஒரு சர்ச் மாதிரி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போதுல பைபிள் எடுத்து நானும் சர்ச்சுக்குலாம் போனேன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் வீட்டில் வந்துட்டு நாங்கள் ஹிந்துங்கிறதுனால நம்ம பூஜை பண்ணுறது அது எதுன்னு சொல்லிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணி வந்தாச்சு. ரொம்ப வருஷம் ஒரு 30 years இருக்கும். 30 years ட்ராவல் பண்ணி வந்துட்டேன். நான் பண்ணாத பூஜையில், ஏறாத மலையில், நிறைய கோயில் அது இதெல்லாம் போயிருக்கேன். நிறைய சாமி கும்பிட்டுருக்கேன். எப்படியே நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட விஷயத்துல லாஸ்டா ஒரு பூஜை ஒன்று, அது கண்டிப்பா நான் சொல்லி இங்கே நான் வந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல ரொம்ப நெருக்கமான சுச்சுவேஷன் நடந்துச்சு. எவ்வளோ ப்ராப்ளம் வந்து அதுல இருந்தா மீண்டு வந்தேன். ஒரு ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வந்தது. என்ன பண்ண சொன்னாங்கன்னா, கடைசியா சுடுகாடு இருக்கு இல்லையா, சுடுகாடுல போயிட்டு அங்க தண்ணி டேப்ல வந்தாலும் சரி, ஒரு டேங்க்ல இருந்தாலும் சரி, அந்த தண்ணியை பிடிச்சி ஒரு அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்தாப்புல ஒரு இடத்துல போயிட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி குங்கும பொட்டுல வச்சு கும்பிட்டுட்டு வாங்க. ஏர்லி மார்னிங் 3:30 மணிக்கு தைரியமா போனேன். அந்த தைரியம் யார் கொடுத்ததுன்னா, அந்த டைம்ல நான் பைபிளும் படிக்க ஆரம்பிச்சிருந்தேன்.
அப்போதான் எனக்கு நான் அவரை பத்தி ஒருத்தவங்க வந்தாங்க, சடன்லி எங்க வீட்டுக்கு வந்தாங்க, பைபிள் பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லணும்னு சொன்னாங்க. என் வீட்டுல ஒரு சாத்தான் இருந்துச்சு அந்த டைம்ல. அதெல்லாம் வேண்டாங்க, போங்க போங்க அப்படின்னு சொல்லிச்சு ஒரு ஃப்ரெண்டு. அது வந்து நான் வேணாம் இல்ல, நான் ரொம்ப வருஷமா நான் தேடிட்டு இருந்தது தெரிஞ்சுக்கணும்னு, வாங்க அதை பத்தி டீட்டெயில் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த டைம்ல ஏர்லி மார்னிங் என்னை தட்டி எழுப்புற மாதிரி இருக்கும். எழுந்துருன்னு சொன்னா 4:30 மணிக்கே வந்து பைபிள் படிப்பேன். படிச்சுட்டு என் ஃப்ரெண்டு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இந்த சுடுகாடு மேட்ரு 7 வாரம் பண்ணணும்னு சொன்னாங்க. அதுவும் 4:30 மணிக்கு 2 வீலர் எடுத்துட்டு எங்க வீடு விருகம்பாக்கத்துல ஒரு சுடுகாடு இருக்கும், அங்க போயிட்டு அந்த பூஜை பண்ணி 7 வாரம்னு சொன்னாங்க. நான் 4 வாரம் பண்ணிட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது 3:30 மணிக்கு பார்த்துக்கோங்க ரோடு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதுல வண்டி எடுத்து ரோட்ல நின்று திரும்பி பார்த்தா ஒரு ஈக்கா கையில என்னன்னு கேட்க ஆளில் ஏதாவது ஆச்சுன்னா அதுலயும் தைரியமா வண்டி எடுத்துட்டு கிளம்பி போய் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணா அங்க தெரிஞ்ச பையன் ஒருத்தர், நான் போய் தண்ணி எடுத்துட்டு வாடா அது இதுன்னு சொல்லி அவன் வீடு தேடி கண்டுபிடிச்சி அவன் எடுத்துட்டு வந்து கொடுத்து இந்த கோயில பூஜை பண்ணி வந்தாச்சு. ஒரு 4 வாரம் போச்சு. அப்ப நான் என்ன பண்ணேன், 4:30 மணிக்குள்ள எழுந்துச்சு முதல்ல பைபிள் படிப்பேன் பாருங்க. அந்த பைபிள் படிக்கும் போது ஆதியாகமம்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்கு, அதுல அப்படியே டிராவல் ஆயிட்டு வரும். கடவுள் எப்படி உலகத்தை படைச்சாரு என்ன இது எல்லா டீட்டெயில் அதுல இருக்கும். அந்த டைம்ல என்ன போட்டிருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு அவர் சொன்ன விஷயம், என்னை தவிர நான் படைச்ச இந்த உலகத்தை நான் படைச்சேன், மரம் செடி கொடிகள் எல்லாம் வேண்டாதீங்க, அது நான் தானே படிச்சேன், உங்களுக்கு டைரக்டா என்கிட்ட பேசுறதுக்கான எல்லா ரைட்ஸ் இருக்கு, ரூல் இருக்கு, நீங்க அதுல வாங்க அப்படின்னு சொன்னாரு. என்னடா இது, நம்ம இந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், இதை நான் யாருக்கு சொல்லலையே, இதுல இந்த டீட்டெயில் இருக்கு, அப்போ கடவுள் சொன்னதா நினைச்சிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வாரம் பண்ண அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டேன். ஸோ ரொம்ப இருள் சூழ்ந்த சூழ்நிலை நான் அப்படி இருந்தேன். எனக்கு ஒன் பை ஒன்னா எனக்கு மொத்தமா கூரை பிச்சுட்டு கொட்ட மாட்டாங்க, ஒரு அதிசயம் நடக்காது. ஆனா ஸ்லோலி ஒவ்வொரு அதிசயம், இந்த உலகத்துல ரொம்ப மோசமான உலகமா இருக்கு, அதுல போராடி வாழ்ந்து நம்ம உயிரோட வாழறது பெரிய அதிசயம். அதுல உண்மையிலே சொல்ற கடவுள் தான் என்னை வந்து டேக் ஓவர் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. வேற ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது. இது இப்ப நான் வந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி தைரியமா போயிட்டு இருக்கேன். இதுக்கு ஒரே சப்போர்ட் கடவுள் மட்டும்தான். ஓகேங்களா, நான் வீட்டுல இருந்து கிளம்பும் போது ஒவ்வொரு நிமிஷமும் காலையில கிளம்பும் போது கார்ல ஏறி தூங்கி எழுந்திரிச்சதும் என் கை பார்த்துட்டு நான் கடவுள்கிட்ட அவர்கிட்ட நான் பேசுவேன். இன்னைக்கு பொழுத நான் எல்லாரும் நல்லா இருக்கணும், எனக்கு நீங்க என்னோட போக்கிலையும் வரவில்லையும் என் குடும்பத்தோட இருந்து நீங்க என் குடும்பத்துக்கும் நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். எங்களோட போக்கிலையும் வரவில்லை இருந்து தெரியாம ஏதாவது தவறு பண்ணிட்டு எல்லாரையும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி வேண்டுவேன். அதே மாதிரி கார்ல உட்காரும் போது இந்த ஜெபம் இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கேருந்து ஏதாவது லொக்கேஷன் சேஞ்சினாலும் நான் அங்கேயும் அந்த ஜெபம் இருக்கும். அதுக்கப்புறம் சப்போஸ் நம்ம வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனாலும் இந்த நாள் நல்லபடியாக எனக்கு ஆசீர்வாதம், நான் வேண்டிக்கிட்டது போல என்னை ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. ஸோ இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன், என்னோட போக்கில் வரணும், நீங்கள் கூட இருந்து என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமும் நான் அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டிராவலிங்லேயே இருந்து என்னை தைரியமாக சப்போர்ட் பண்ணி தைரியமாக டேரிங்க நான் ஒரு ஒன்றும் இல்லாத என்னை மண்ணுன்னு சொல்லுவாங்க, என்ன தெரிஞ்சவங்களுக்கு நான் ஒன்றும் இல்லாத மண்ணாக தான் இருந்தேன். பட் இப்போ நான் தைரியமா போல்டா பேசுறேன், நிறைய விஷயம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ண நினைக்கிறேன்னா கடவுளுடைய ஜீசஸோட விஷயம் மட்டும் தான். இன்னும் அதிசயங்கள் நிறைய இருக்கு. அந்த அதிசயங்களை ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துருக்காங்க. என்ன நீ நினைச்ச இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதே இருக்கு, அந்த அதிசயமா இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், டிரைவர் பார்த்துட்டு இருந்தாரு, என் வீட்டுல இருந்து வாசப்புல கார் கிட்ட போறதுக்குள்ள ஒரு அதிசயம் நடந்துச்சு. அது அவரே சொல்றாரு, என்னங்க யோசிச்சுட்டே இருந்தீங்க, நானே வரலன்னு பார்த்தா அதிசயம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி சில நிறைய அதிசயம் நடந்திருக்கு. நான் நிறைய விஷயம் நான் உங்களோட ஷேர் பண்றேன். இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ஸ்ரீ சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். தேங்க்யூ. இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஏன்னா சின்ன வயசுல இருந்து ஆழ் மனசுல இருக்கு பாத்தீங்கன்னா, நான் ஜீசஸ் கிட்ட எப்படியாவது போகணும், அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஒரு 30 வருஷம் டிராவல் ஆச்சு. கடைசியா எனக்கு அதாவது நம்ம எப்போ ஸ்டடி மைண்டோட நல்லபடியா இருக்குமோ அந்த சூழ்நிலை பார்த்து அவரோட என்னை சேர்த்துக்கிட்டாரு, அதாவது புரிய வச்சு. அந்த மாதிரிதான் இதுல வந்து ஜாதி மதம் அப்புறம் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அப்படிங்கறதுல ஒரு விஷயமே கிடையாது. இது கிறிஸ்டினுங்கிற விஷயமே முதல்ல கிடையாது. எல்லாருமே கடவுளுக்கு வேணும். இந்த உலகத்தை படைச்ச ஒரே ஒரு கடவுள் தான். சோ எல்லாருமே இந்த மனுஷங்க இருக்காங்க இல்லைங்களா, மனுஷ ஜென்மங்களை வந்து நம்ம கரெக்ட் பண்ணவே முடியாது. பாவம், ஒரு விதத்துல சொல்ல போனா அவங்க ரொம்ப பாவம். அவங்களெல்லாம் காப்பாத்துறதுக்காக தான் நம்ம மேல எல்லாம் கடவுள் வந்து ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. நம்ம அப்பா அம்மா நம்ம மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க.
அதுக்காக தான் அவர் டைரக்டா வர முடியாதனால தான் எல்லாருக்கும் அப்பா அம்மாவை ரெடி பண்ணி கொடுத்து அவங்கவுங்கள பிள்ளைங்களை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்மளை ஓரளவு டிராவல் பண்ணி அவங்க பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளை விட்டு போயிட்டாலும் நமக்கு தைரியமா இருந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காரு. ஓகேங்களா? ஸோ மொத்தத்தில் நமக்கு ஜீசஸ் மட்டும்தான் முக்கியம். தயவு செஞ்சு அவரை தேடுறதுக்கு அவர்கிட்ட வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஒரு ஈஸி ஒண்ணுமே சொல்லல, நல்லபடியா இருங்க, எல்லாருக்கும் நல்லது பண்ணுங்க, பீஸ்ஃபுல்லா இருங்க. இந்த உலகத்துல வந்து நிறைய விஷயம், இது சாத்தானோட உலகம்னு இப்ப நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு வராங்க. ஏன் கெட்டது தெரிஞ்சதை உடனே அழிக்க வேண்டியது தானே? அது இல்ல விஷயம். இப்போ நல்லவனா இருக்காங்க, கெட்டவங்க. இப்ப நான் கூட பாக்குறேன், இப்போ ஒருத்தவங்க ரஜினி படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரஜினி சார் வந்து 3 வாட்டி அடி வாங்குவார். எம்ஜிஆர் சார் இருந்தாலும் 3 வாட்டி அடி வாங்குவாங்க. முதல்ல அடிக்கட்டும், அதுக்கப்புறம் நான் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நல்லவன் கெட்டவன் ஒரு கண்ணத்தை அரைஞ்சா மறு கண்ணத்தை காட்டுன்னு எதுக்கு சொல்றாங்கன்னா, அவன் தான் தவறு செஞ்சானா நீயும் பதிலுக்கு தவறு செஞ்சினா உனக்கு அவனுக்கு வித்தியாசம் எல்லாம் போயிடும். கொஞ்சம் பொறுமையா இருந்தேன்னா அவன் செஞ்ச தவறு தானா வெளியில வந்துடும் அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் கடவுள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா? ஸோ அந்த விஷயம் கூடிய சீக்கிரத்துல நடக்கும். எல்லாருக்கும் மேக்சிமம் தெரிஞ்சிச்சு, கெட்டவன் எங்கேயுமே இல்லை, நம்ம பக்கத்துலேயே இருக்காங்கிறது நீங்க எல்லாம் கூட தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. ஏன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல பீஸ்ஃபுல்லா நம்ம வாழ்ந்திருப்போம். நிறைய விஷயங்கள், ஒரு சூப்பரான விஷயங்களும் நடந்தோம், சந்தோஷமா இருந்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்பு பாசம் எதுவுமே இல்லை. ஏதோ மெக்கானிக்கல் லைஃப் வாழ்ந்துட்டே இருக்கும். நல்ல சாப்பாடு இல்லை, நல்ல காத்து இல்லை, நல்ல விஷயங்கள் எதுவுமே இல்லை. ஆனா ஸ்பீடா ஓடுறோம், ஆடம்பரமா ஓடிட்டு இருக்கோம். எதுக்குன்னு புரியாம இருக்கு. இதுதான் சாத்தானோட உலகம். இதுக்குள்ள போய் இந்த மாயைக்குள்ள மாட்டிக்காதீங்கிறத கடவுள் சொல்லிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு ஜீசஸ் புடிச்சுக்கோங்க. ஒரு 4 செவத்துக்குள்ள நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களோட பிரேயரை நல்லா கேளுங்க. இதுக்காக யாருக்கிட்டனா உங்களோட பர்சனல் சொல்லவே சொல்லாதீங்க. உங்களோட கஷ்டத்தை யார்கிட்ட சொல்லாதீங்க. அதை கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. உங்களுக்கு ஆன்சர் சொல்ல கூட யாருமே கிடையாது. உண்மையிலே பைபிள்ல இருக்கு, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இது வந்து நான் வந்துட்டு இது அது என்ன மதம் பரப்புற அந்த மாதிரி விஷயமே கிடையாது. தெரியாத விஷயத்த தெரியப்படுத்துறேன். நிஜமா என்னோட யூடியூப் நான் ஆரம்பிச்சதுக்கான ரீசனே என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் நான் டிராவல் பண்ண வந்து ரொம்ப விஷயங்கள் இருக்கு. எதுக்குன்னா பாசிட்டிவா, வாழ்க்கைங்கிறது பாசிட்டிவ் தான், நெகட்டிவ் கிடையவே கிடையாது. நெகட்டிவ் வந்தாலும் அதை பாசிட்டிவா எடுத்து நம்ம முன்னோக்கி போயிட்டே இருக்கணும், வாழ்ந்து காட்டணும். அதுதான் விஷயம். அதுதான் உங்களுக்கு சொல்றதுக்கு அவரும் ஜீசஸும் முற்படுறாரு, நாங்களும் அதுதான் சொல்ல வரோம். எந்த சூழ்நிலை வந்தாலும் தைரியமா நின்று ஃபேஸ் பண்ணி வாழ்ந்து காட்டணும். அதுதான். தேங்க்யூ.